இதாங்க ஆமணக்கு செடி. இத பார்த்தோம்னா ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லினே சொல்லலாம். பூச்சிக்கொல்லின்றதும் பூச்சிகள சாவடிக்கும்னு நெனைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா, வயல் ஓரமா வரப்புகள்ல வந்து சுத்தி வந்து பயிரிடுற செடி தான் இந்த ஆமணக்கு. இது என்ன பண்ணும்னா, பயிர்கள வந்து அ தாக்க வர பூச்சிகள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தன்பால் ஈர்த்து, அதிலிருந்து தன்னுடைய இலைத்தழைகள்லாம் சாப்பிட, உண்ண வச்சு பெருக்கமடைந்து அங்கேயே போயிரும். வயலுக்குள்ள உள்ள போக இது அனுமதிக்காது. அது மட்டும் இல்லாம, இந்த ஆமணக்குல நெறைய வகையான ஆமணக்கு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, முள்ளு சின்ன சின்ன காயில முள்ளு இருக்கிற மாரி இருக்கும். இத வந்து எப்படி வந்து முதிர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னா, இது நல்லா வளர்ந்து, நல்லா முத்துனது என்ன பண்ணும்னா, கீழ வந்து தலை குனிஞ்சு நிக்கும். அதுதான் வந்து இதோட அறுவடை டைமிங்கு. இது அறுவடை அறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலருந்து அதோட விதைகள எடுப்பாங்க. முக்கியமா வந்து இது ஒரு பற்று செடி. அதாவது ஒரு சின்ன சின்ன காய்கறிகள வந்து கொடிக்கு மேல போய் படர்ற மாரி செடி இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து நடவு பண்ணணும்னு அவசியமே இல்ல. இது சில காய்கள் முத்துன பிறகு அதே கீழ விழுந்து, இது போல வந்து தானா முளைக்கும். இது வந்து நம்ம விதைக்கணுன்ற ஒரு அவசியமே இல்ல. இன்னைக்கு பார்த்தோம்னா, நம்ம தோட்டத்துல வந்து இன்னைக்கு ஒரு 5, 6 கிலோ பக்கம் நமக்கு தேவையான காய்கள் கிடைச்சது. இப்ப பார்த்தீங்கன்னா, இது பச்சையா இருக்கு. இது காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னா, முள்ளு முள்ளா இருக்கும். அதாவது நம்ம காலையில டைம்லயும், ஈவினிங் டைம் மட்டும் தான் இத வந்து கையில தொட முடியும். மதிய டைம்ல தொட்டோம்னா, கையில முள்ளு மாரி நல்லா குத்திரும். இதுதான் பார்த்தீங்கன்னா, அதோட விதைகள். இது பார்த்தீங்கன்னா முத்து மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதனால இது வந்து முத்துக்கோட்டன்னு சில ஊர்ல சொல்லுவானுங்க. இது ரொம்ப பயனுள்ள